So kinematics la book back exercises problem number 6 நம்ம பார்க்க போறோம். An object at an angle such that the horizontal range is 4 times. ஒரு ஆப்ஜெக்ட் அது வந்து horizontal range போல 4 times of the maximum height. Maximum height. What is the angle of projection of the object? என்ன angle of projectionல அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அதனோட horizontal range வந்து 4 times maximum height-ஆ இருக்கும் அப்படிங்கிறது தான் question. இது வந்து நம்மளோட projectile motionல ரிலேட்டடாக வர்றது. ஸோ ஈஸியாக நம்ம கொடுத்துருக்கிற ஐடியாஸை வச்சு சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா projectile motionோட horizontal range வந்து 4 times மேக்ஸிமம் ஹைட்டுக்கு ஈக்குவல். நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கிவன் வேல்யூஸை வச்சு ரேஞ்ச் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 times ஹெச் மேக்ஸிமம் அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ரேஞ்ச் ஆஃப் அ ப்ரொஜெக்டைலுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன? யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜி. அதே மாதிரி மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் என்ன? யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸையும் வச்சுக்கிட்டு நம்ம கொடுத்துருக்கிற ரிலேஷனில் ஈக்குவேட் பண்ணலாம். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 4 times மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு சொல்லி 1 and 2 யூஸ் பண்ணி ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ த 4 ரேஞ்ச் ஆர் தட் இஸ் யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா டிவைடட் பை ஜி இஸ் ஈக்குவல் டு 4 times மேக்ஸிமம் ஹைட். ஸோ 4 into மேக்ஸிமம் ஹைட்டோட எக்ஸ்பிரஷன் என்ன? யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு கொடுத்துருக்கிற ரிலேஷன் பிரகாரம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ ஸ்கொயர் ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஒரு ஜி ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4 times இங்கே 2 4 ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 2. ஸோ சைன் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 times சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கிது. இந்த சைன் 2 தீட்டாவை நம்ம என்னென்னு பண்ணலாம்? சைன் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படிங்கிற ரிலேஷனை யூஸ் பண்ணி 2 sin theta cos theta அப்படின்னு சொல்லி எழுதலாம். sin 2 theta sin a thetaங்கிறது a sin theta cos thetaக்கு ஈக்குவல். அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் இன்ட்டு இங்கே 2 ஆல்ரெடி இருக்குது, sin ஸ்கொயர் தீட்டாவும் இருக்குது, டிவைடட் பை ஜி பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ஒரு sin தீட்டாவையும் ஒரு sin தீட்டாவையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 2வையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஜி கேன்சல் ஆயிடுச்சு ஆல்ரெடி, சாரி. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? cos theta is equal to sin theta அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கிது, ரைட்? ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனை மாடிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ரிலேஷன் கிடைக்குதுன்னு பாருங்கள். sin theta டிவைடட் பை cos theta கொண்டு போயிட்டோம்னா ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. sin theta டிவைடட் பை cos thetaன்றது என்ன? tan theta. ஸோ tan theta is equal to 1. அப்படின்னா தீட்டா என்னவாக இருக்கும்போது 1 கிடைக்கும் நமக்கு? 45 டிகிரியில் தான் 1 கிடைக்கும். ஸோ when range of a projectile is equivalent to maximum height of the 4 times maximum height of the projectile, then angle of projection will be 45 degree. ஒரு ப்ரொஜெக்டைலை நம்ம 45 டிகிரி ஆங்கிளில் இன்க்ளினேஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி வச்சோம்னா அப்போ அதனோட ரேஞ்ச் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைலுக்கு 4 times மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைலுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். That's all the answer.